அன்று மணி படுக்கையை விட்டு எழுந்த நேரம் சரியில்லை. முன்னாள் இரவு மனைவியுடன் தகராறு. அதனால் தூக்கம் கெட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் எழுந்திருக்கும் நேரம் லேட். அவனது துணிகள் கசங்கி இருந்தது. கோபத்தினால் மனைவி மல்லிகா அவனது துணிகளை இஸ்திரிக்கு கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு வழியாக அலுவலகத்திற்கு வேண்டிய துணிகளை தானே இஸ்திரி செய்து கொண்டான் மணி என்றுதான் சொல்ல வேண்டும். மல்லிகா சமையல் செய்யவில்லை. அலுவலகம் சென்று சாப்பிட்டு கொள்ளலாம் என்று ஆபீஸ் கிளம்பினான் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று பார்த்து மழை வேறு, வழியெல்லாம் சகதி, போட்ட ஷூ சேற்றுடன் பாழாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று பார்த்து அவனது தாம்பரம் மீன்வண்டி லேட் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று பார்த்து ஆபீஸுக்கு சீக்கிரம் போக வேண்டும். பிரச்சனை என்ன கொடுமை இது? அழுத்து கொண்டான். அழுத்து கொண்டால் வண்டி சீக்கிரம் வந்து விடுமா என்ன? அது அப்படிதான். ஒரு வழியாக நேரம் கழித்து ஆபீஸ் வந்து சேர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்று பார்த்து லிப்ட் வேலை செய்யவில்லை. 5 மாடி படியில் ஏறி ஒரு மாதிரியாக அலுவலகத்தில் நுழைந்தான். என்ன வாழ்க்கை இது? இன்று பார்த்து கேட்டை மூட்டை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டதே என்று வெறுத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அவனது அறை வாசலில் அவனது ஜூனியர் கோபி அவனுக்காக காத்து கொண்டிருந்தான். என்ன எல்லாம் ரெடியா கோபி? இல்லை இது இல்லை அது இல்லைன்னு ஏதாவது சாக்கு சொல்ல போறியா? கொஞ்சம் கடுப்பாகவே கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் ரெடி சார். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டாக்கா நாம் நேராக மீட்டிங் ஹாலுக்கு போயிடலாம். அப்புறம் மேலதிகாரிகள் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, கோபி சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அப்போது அந்த லேப்டாப்பில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடு. பின்னாடி அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு என் மானத்தை வாங்காத, மணி கடுப்பாக சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். வீட்டு பிரச்சனைகளை, தன் சொந்த பிரச்சனைகளை எளியார் மீது எளிதில் காட்டுவது பழியார் சிலர் இயல்பு என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாம் அப்பவே பார்த்துட்டேன் சார், எல்லாம் சரியாக இருக்கு என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, அப்போது கிளம்பு, ஏற்கனவே லேட்டு, சீக்கிரம் மணி பறந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். மணி கோபியுடன் பிரசன்டேஷன் அறைக்கு வந்து சேர்ந்தான். அமர்ந்திருந்த அதிகாரிகள் முகத்தில் ஒரு கோபம். 11 மணிக்கு வர வேண்டியவர் 11:30 மணிக்கு வந்ததில் ஒரு கடுப்பு, காக்க வைத்ததில் ஒரு கசப்பு. ஒரு அதிகாரி கொஞ்சம் தமாசாக தன் கோபத்தை, உங்கள் கடிகாரம் கொஞ்சம் ஸ்லோ போல் இருக்கு மணி, திருத்திக்கோங்க என்று கிண்டல் அடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். மணி, சாரி சார், கொஞ்சம் லேட், இப்போ உடனே ஆரம்பிச்சிடலாம். கோபி லேப்டாப்பை ப்ராஜெக்டோடு இணைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும். மணி எல்லாவற்றையும் முடுக்கினான் என்று தான் சொல்ல வேண்டும். அன்று பார்த்து ப்ரொஜெக்டர் வேலை செய்யவில்லை. என்ன செய்தாலும் ஆடியோ வேலை செய்தால் வீடியோ வேலை செய்யவில்லை. வீடியோ வேலை செய்தால் ஆடியோ பழி வாங்கியது. மணி விழித்தான் என்று தான் சொல்ல வேண்டும். என்னையா வேலை பார்க்குறீங்க, இது கூடவா சரி பார்த்து வச்சுக்க கூடாது என்று கடித்தார் ஒரு மூத்த அதிகாரி என்று தான் சொல்ல வேண்டும். கோபி, இன்னொரு ஸ்பேர் ப்ரொஜெக்டர் கொண்டு வரட்டுமா சார் என்று கேட்டதற்கு இன்னொரு மூத்த அதிகாரி, வேண்டாம், எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது, இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம், அன்றாவது நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க என்று பரிகசித்துவிட்டு அகன்றனர். கூட்டம் கலைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மணிக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. என்ன கோபி, இப்படி பண்ணிட்ட? கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் செக் பண்ணியிருக்க கூடாது? உன்னால் பார் எனக்கு எத்தனை கெட்ட பெயர். உங்களை மாதிரி முட்டாள்களையும் சோம்பேறிகளையும் வைத்து நான் குப்பை கொட்ட வேண்டி இருக்கிறது. என் கெட்ட நேரம் என்று காய்ந்து விட்டு அங்கிருந்து அகன்றான் என்று தான் சொல்ல வேண்டும். கோபிக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதில் என் தவறு என்ன? லேட்டாக வந்தது மணியின் தவறா, என் தவறா? எதையும் பார்க்காமல், பார்க்க நேரமில்லாமல் மணி அதிகாரிகள் திட்டியதை என் பேரில் திருப்புவது என்ன நியாயம்? அன்றே கோபி வேறொரு பிரிவுக்கு மாற்றம் கோரி மனு அளித்தான் என்று தான் சொல்ல வேண்டும். பின்பு அன்று இரவு கோபி சோகமாக வீடு திரும்பினான். மணி திட்டியது அவன் காதில் ரீங்காரம் செய்து கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கோபியின் மனைவி சியாமலா, என்னங்க கொஞ்சம் சொர்ந்தா போல இருக்கீங்க, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா என்று ஆதுரமாக வினவினாள் என்று தான் சொல்ல வேண்டும்.
அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீ தட்டை எடுத்து வை, நான் முகம் கழுவிக்கிட்டு வரேன். கோபி அவள் முகத்தை பார்க்காமல் சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். சியாமளா தட்டில் 4 இட்லி, சட்னி, கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாவற்றையும் எடுத்து வைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். டைனிங் மேஜையில் இட்லியை பார்த்தவுடன் கோபிக்கு கோபம் பீத்து கொண்டது. என்ன இது, ஒரு நாளை போல இட்லி? வேறு டிஃபனே உனக்கு தெரியாதா? அதுவும் சட்னி. மனுஷன் ஆஃபீஸிலேருந்து களைப்பாக வருவானே, ஒரு சப்பாத்தி, தோசை, பூரி அப்படின்னு விதவிதமாக பண்ணினா என்ன? ச்சே, ஒரே வெறுப்பாக இருக்கு. சியாமளாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. வலியார் கோபம் எளியார் பேரில். என்னை ஏன் திட்டுகிறார்? இட்லி அவருக்கு பிடித்த டிஃபன் தானே என்று அவள் யோசித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். சியாமளாவிற்கு பொறுக்கவில்லை. அவள் எதற்கும் சளைத்தவள் இல்லை. பதிலுக்கு திருப்பினாள். ஏங்க, உங்களுக்கு வெளியில் பிரச்சனைனா அதை அங்கேயே காட்ட வேண்டியது தானே, அதுக்கு ஏன் என்ன காட்டுறீங்க என்று முகத்தில் இடித்து கொண்டாள். இட்லியை திருப்பி எடுத்து கொண்டு போய் குப்பையில் கொட்டினாள். கோபிக்கு இப்போது இட்லியும் போச்சு, வீட்டில் நிம்மதியும் போச்சு என்று தான் சொல்ல வேண்டும். சுற்றி உள்ளவர்கள் உங்களை விரும்பவில்லை என்றால் உங்களால் ஒரு இடத்தில் தாக்கு பிடிக்க முடியுமா? இவ்வளவு திறமை இருந்தும் ஜொலிக்க முடியுமா? இதுவே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். வீட்டு கோபத்தை வெளியிலும், வெளி கோபத்தை வீட்டிலும் காட்டினால் நட்டம் நமக்கு தான். இதில் கெட்ட நேரம் யாருக்கு? மணிக்கா, கோபிக்கா அல்லது சியாமளாவிற்கா என்றான்.